என்னுடைய ரெகுலர் வகுப்புகளில் நான் எத்தனையோ இடங்களில் வகுப்புகளில் இருக்கிற அந்த ரெகுலர் உரையாடல்களாக இது இருக்காது. இது இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதோட செயல். ஒரு மற்றவங்க கிட்டையும் ஒரு ஞானி கிட்டையும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டறிஞ்சு வேலை செய்யணும்பா. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, நகை போட்டு கார் வச்சு நல்ல வீடு வச்சுருந்தா ஒரு மாதிரி பேசுவாங்க, மஞ்சள் கயிறு போட்டிருந்தா ஒரு மாதிரி பேசுவாங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அதுவும் ஒரு மாதிரி பேசுவாங்க. கணவரை சில பொண்ணு இறந்த பொண்ணை வந்து நல்லது கட்டத்துக்குள்ள கூட்டிகிட்டு வந்து ஒரு பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் ஈடுபட விட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கடவுள் இதை வகுத்து கொடுத்தாருன்னா இல்லவே இல்லை. ஒரு சராசரி மனிதனே இதை வகுத்துக்கிட்டான். ஒரு சராசரி மனிதனே இந்த வேலையை பார்த்துக்கிட்டான். அப்போ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படணும். அப்போ கண்டறிந்து வேலை செய்யணுங்கிறாங்க. எத்தனையோ மாணவர்கள் இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு 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 ஞானி, ஒரு துறவி, ஒரு பையன் வர்றாரு. விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை சந்திக்கிறதுல அவர் ஒரு இறை அவதாரம், இறைக்கான பையன், இறை தோற்றத்துக்கான ஆளு, இறை பணி வேலை செய்ய வந்திருக்கிறாருன்னு இவர் கண்டறிகிறார். கண்டறியலைன்னா மற்ற மாணவர்கள் மாதிரியே தான் ஒரு செயல் நடந்திருக்கும். அப்போ கண்டறிதல் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஊரா வேணாலும் இருக்கலாம், அது எனக்கு தேவையில்லை. உங்கள் பேர் என்ன வேணாலும் இருக்கலாம், அது எனக்கு தேவையே இல்லை. உங்களுடைய உயிரை கண்டறிஞ்சு தான் நம்ம ஒரு வேலை செய்வோம். பேர் வேண்டாம், ஜாதி வேண்டாம், மதம் வேண்டாம், ஊர் வேண்டாம், எதுவும் வேண்டாம். உண்மையான தியானம் இருந்தால் உன் உயிரும் என் உயிரும் ஒன்றா வேலை செய்யும். அவ்வளோதான் விஷயம். அது என்னப்பா அப்படின்னா, உங்களுடைய காற்று இருக்குல்ல, சுவாசிக்கிறீங்களா இப்போ காற்று, இந்த காற்று தன்மையே போக்க மாற்ற முடியும் எங்களால். அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் உங்களுக்கு உரியதில்லை உள்ள ஒரு மிஷினு காற்றை, எங்களை மாதிரி ஆளை பார்த்தா அது வேகமாக வேலை செய்யும். எப்படி ஒரு மகுடியை கண்டவன பாம்பு இப்படி படம் எடுத்து நிற்குதோ, அந்த மாதிரி என்ன கண்டா யார் கும்பிடுவாங்க தெரியுங்களா? என்ன கண்டா யார் கும்பிடுவான்னா, மனிதன் கையெடுத்து கும்பிட்றான்னு நான் பார்த்துக்கலாம் உட்காந்துருக்க மாட்டேன். 2 துவாரத்துக்குள்ள காற்றை சுவாசிக்கிறான்ல, அது ஈர்க்குது இல்லை, அவன் எங்களை பார்த்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அது என்ன ரெஸ்பான்ஸ்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த ஈர்ப்பும் அந்த ஈர்ப்பும் ரெண்டும் ஒரு செயல்படும். இப்படி காந்தமும் இரும்பும் எப்படி செயல்படுது, அந்த மாதிரி ஒரு செயல்பட வைக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மாணவருக்கு தீட்சைங்கிறது என்ன, தவங்கிறது என்ன, இங்க இருக்கிற கனலை, நான் சுவாசிக்கிற இந்த செயலை, அந்த வடிவத்தை, அந்த பையனை, அந்த ஈர்ப்பை ஏற்படுத்துறதுக்கும், அந்த சுவாசத்தை வளப்படுத்துறதுக்கும், அந்த சுவாசத்திலேருந்து ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு பணியை செஞ்சு கொடுக்குறோம். அப்ப என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கங்க. ஒரு மனிதன் வணங்கவில்லை, ஒரு மனிதனை வணங்குவதை யாரும் எந்த துறவியும் விரும்ப மாட்டார்கள். ஒரு குருவை காலில் விழுவறதா எந்த துறவியும் விரும்ப மாட்டாங்க. குருகிட்ட போய் காலில் விழுகணுங்கிறது என்னன்னா, தன்னையே ஒப்படைக்கிறது. பல செயல்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னா, சாமியாருங்கிறது கிடையாது. அவரால் காலத்தை, நேரத்தை கண்டறிய முடியும். இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள உங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கிற செயலை கண்டறிய முடியும். என்ன கண்டறிய முடியும்னா, நீங்க எப்ப மரண அடைய போறீங்கிறத கூட கண்டறிய முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் பிரத்யேக வேலை செய்ய முடியும். இன்னார் கூட்டிட்டு வந்துட்டாங்க, இன்னாரோட தாய்ங்கிறதுக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது. இந்த ஆன்மா ஏன் பிறந்துச்சு, இந்த ஆன்மா ஏன் என்ன சந்திக்க வருது, அவ்வளவுதான் விஷயம். உடலோட இருக்கிற உங்களையும் சந்திக்கிறேன், எத்தனையோ உடல் இல்லாத இறந்து போனவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன். பேயை கண்டு ஓடுனவன் இருக்கான், பேயே என்ன வணங்கியதா யாராலையும் நம்ப முடியாது, நிதர்சனமான உண்மை. ஒரு 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 ஞானியை கண்டு பேய் என்ன பண்ணுன்னா அழுகும். ஏன் அழுகுது? நீங்க எல்லாம் பேயை கண்டு ஓடுறீங்கல்ல, ஒரு ஞானியை கண்டு பேய் அழுகும். என்ன அழுகுனா, மனிதனாக உடல் எடுத்த போது நாதியற்ற பொழப்பை உறவால், பையனால், பொன்னால் எல்லாத்தாலும் சந்தித்தேன், மரணம் அடைந்து விட்டேன். போய் எங்கேயோ ஒரு கரையில உட்காந்து ஒரு வேத விற்பனரை வச்சுக்கிட்டு மந்திரத்தை தாக்கி, கருமாதினா, காரியன்னா, எள்ளுன்னா, பயிருன்னா தெளிச்சான், குளிச்சான், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சான், ஓடி போயிட்டான். ஆனால் நான் பேயாகத்தான் சுத்தி கொண்டிருக்கிறேன். கேட்டா என் தாய்க்கு தவசம் பண்ணிட்டேன், அமாவாசைக்கு காக்காவை தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான், வடையும் சாம்பார் சாதத்தையும் வச்சுக்கிட்டு. ஆனால் தாய் அங்க ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்கா, உடல் இல்லாமல். தகப்பன் அழுதுகிட்டு இருக்கான்,
3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி செத்து போன தாத்தா அழுதுகிட்டு நிக்கிறான். அவன் பேயா வரல, உன்னை பார்க்க வந்திருக்கிறான். அவனுடைய உஷ்ணம் உனக்கு நல்லதல்ல. அதுதான் உனக்கு உடல் பாதிப்பு வருது, வேற ஒரு செயல் வருது. அதை சொல்ல தெரியாம அந்த உஷ்ணத்தை அந்த 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 மூச்சு காற்ற பேயின்னு சொல்ல வச்சுட்டான். இப்போ நீங்க போகும்போது ஒரு புகையில அதிகமான புகை இருக்கிற இடத்துல சுவாசிச்சிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? சுவாசம் ஒரு மாதிரி ஆகி உங்களுக்கு 1 நிமிஷம் உயிரை நின்னுற மாதிரி வரும். அந்த மாதிரி இந்த உடல் இல்லாத இறந்து போன உங்களுடைய அந்த காற்று, அந்த அனல் நம்ம மேல பட்டா அது உடலுக்கு ஆகாது. அப்ப அதை கண்டு பயப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி செயலே ஒரு ஞானியை கண்டு அழுகுது. ஏன் அழுகுதுன்னா, எனக்கு நீங்கள் மட்டும்தான் விடுதலை அளிக்க முடியும். ஏன்னா கண்டறிகிற திறனை அவன்கிட்ட இல்லை. ராமதாவின்னு ஒரு தாய் வருது, வந்து ஒரு அம்மா வந்து உட்காருது, என்னுடைய முன்னோர்கள் இன்னாரு பேரு இத்தனை மணிக்கு இறந்து போனாங்க அப்படின்னு பேரை கொடுத்து வெத்தலை பாக்க வச்சு அரிசியை வச்சு எல்லாம் வச்சுட்டு அதை கொடுத்துட்டு, சரிம்மா நீ போய் காரியத்தை முடிச்சுட்டு போ அப்படின்னு போயிருது. அந்த அம்மாவும் போயிருது. இவர் என்ன பண்றாரு? ராமதாய் போயிருச்சா கண்ணகியை கூப்பிடு, கண்ணகி போயிருச்சா அடுத்தது யார் இருக்கா, அடுத்த அமாவாசைக்கு யார் இருக்கா, அடுத்த பௌர்ணமிக்கு யார் இருக்கா, அடுத்தது யார் இருக்கான்னு தான் பாக்குறாரு ஒளிஞ்ச. அந்த வேத விற்பனர் நம் கொடுத்தவர் அந்த ஆன்மா சாந்தி அடைஞ்சிச்சா? இதுதான் ரொம்ப முக்கியம். மாத்திரை ஊசி கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவன் குணமடைவான் நம்பிக்கை முக்கியம் இல்லை, அவன் குணம் அடைந்தானான்னு செக் பண்ணணும். இப்ப நம்ம தவம் கொடுக்குறோம், கொடுத்துட்டு நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன், இவன் என்ன செய்யறான்னு கண்டறிவேன். அதனால நான் பஸ் பிடிச்சி மினி பஸ்ல தொங்கிக்கிட்டே வந்து இவனை கண்டறிய மாட்டேன், உட்கார்ந்த இடத்திலிருந்து இவன் என்ன செய்யறான்னு கண்டறிவேன். அதுதான் ஞானம். அது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த உடல் இல்லாம நிக்குது இல்ல, அது அழுகும். அதுக்கு ஏன் அழுகுதுன்னா, ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் வருவது போல அது பார்த்த காற்று மாதிரி இல்லை. அப்ப இந்த செயலாச்சு நமக்கு உதவுமே அப்படின்னு நினைச்சு நிற்கும். அப்ப ஒரு என்ன பண்றான், ஒரு ஞானி தண்ணி எடுத்து தொளித்து அவனுடைய சக்தியை பயன்படுத்தி நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறான். இவ்வளவு இருக்கு. அப்ப முறையாக இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட நம்மளால செய்ய முடியல. நம்ம என்ன சாதனை செஞ்சிட்டோம் சொல்லுங்க? இறைவா, என் தாய் தகப்பன் இறந்தவன், அவன் என்ன ஆனா, அவன் அவன் அடைஞ்சிட்டானா அப்படிங்கிறத கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது நம்ம உணரணும்ல. அதெல்லாம் எங்க அந்த மாதிரி தன்மையெல்லாம் இல்லை. இறந்து போனால் நீங்க ஏன் அழுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. எதற்காக அழுகிறீங்க? பிரிஞ்சு போன சோகமா, இல்ல சொந்தக்காரங்களா, இல்ல எதற்காக இப்படி அழுதுகிட்டே இருந்தா திரும்பி வர போறானா, இல்ல அழுது அவனுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்றீங்களா, இல்ல திரும்பி வாடான்னு சொல்றீங்களா, இல்ல எதற்காக அது அழுகிறது? இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யணும். ஒருத்தர் நினைக்கிறது அழுகிறதெல்லாம் சரணாகதியில வரும். நான் உன்னோடு வாழ்ந்தேன், உன்னோடு பயணிச்சேன், அந்த ஞாபகங்கள் இனி என்னோடு நீ பயணிக்க மாட்டாய், அப்ப நான் ஒரு சொட்டு கண்ணீரை உனக்கு காணிக்கையாக ஆக்குகிறேன். இதான் என்னால செய்ய முடியும் நான் மனித தேகத்தை வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி ஆத்மார்த்தமா யார் போய் அழுகிறீங்க? இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப அங்க ஞானிகள் தாய்க்கோ தந்தையோ இறந்து போனா அழுவுறது இல்லை. அதுக்கு என்ன செயல் செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யறார். அப்ப சடங்குகளை சம்பிரதாயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, சடங்கு சம்பிரதாயத்தை அவர்கள் குறை சொல்வது, அதை வேற ஒரு வழியில சொல்றதெல்லாம் தாண்டி ஒரே செயல்தான். நீ எதை வேணாலும் செய், ஆனா கண்டறிஞ்சு செய். கண்டறிய முடியலையா, காத்திருந்து கண்டறிவது எப்படின்னு கத்துக்க.
இல்லைன்னா கண்டறியக்கூடிய ஞானி எங்க இருக்கிறானோ அவன்கிட்ட போய் சரணடைஞ்சு கத்துக்க. ஞானியே கண்டுபிடிக்க முடியலன்னா உன் ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலையோ பெருமாள் கோயிலையோ பல நாள் தவம் செய்து அந்த கண்டறியும் கலையை கற்றுக்கொள். ஊர்ல சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் இருக்கிறது எதுக்குன்னா, நமக்கு தங்க பணம் கொடுக்கறது கிடையாது. நமக்கு பைனான்ஸ் கம்பெனில சீட்டு பணம் கட்டுறதுக்காக பெருமாள் தோண்டல. மகனே, நீ இந்த பிறப்பெடுத்திருக்கா, ஏமாந்து போவாய், கண்டறிந்துக்க. அதுக்கு நான் உதவுறதுக்கு ஒரு வழி காட்டுவேன், அதை நீ பார்த்துக்கங்கிறது தான். இந்த முறைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வழிபாடு முறைகளே நீங்க சரியா பயன்படுத்துவீங்க. வழிபாடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சரணாகதியும்பாங்க, தன்னை ஒப்படைக்கிறது. இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட காலில் விழுகிறது என்னன்னா அம்மா அப்பாவுக்காக கிடையாது, அது ஆசீர்வாதம் கிடையாது, அதுதான் சரணாகதி. நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஒரு சாதாரண ஆள், நான் ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் நான் இருக்கலாம், ஆனா என் தகப்பனால் என் தாயால் மட்டும்தான் எனக்கு விலாசம். அதனால நான் என்ன ஆவான், ஒரு பையனோ ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதுமே உன் காலடியில் தான் நான். அவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒரு ஞானி என்ன சொல்றான், கடவுள் காலடியிலே குடியிருங்கிறான். ஏன் கடவுள் காலடியில குடினா, அடிமை கிடையாது, கண்டறியும் திறனை கொண்டவன் யாருன்னா ஞானி. அப்ப இறைவா உன் காலடியிலே உட்கார்ந்துக்கிறேன்டா. அதுதான் பாத பூஜை. சில சாமியாருங்க சில பணக்கார வீட்டில் போய் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு பாத பூஜை பண்றதெல்லாம் பாத பூஜை கிடையாது. பாத பூஜைங்கிறது எதுக்குன்னா, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கர்மாவை கழிக்க முடியாத கர்மாவை அந்த பாத பூஜையில கழிச்சிட்டு போயிடலாம். அவன் வாங்கிட்டு போயிடுவான். அவன் பணம் வாங்க மாட்டான், சீடர்களை விட்டு அந்த அம்மாட்ட அதை வாங்கிக்கங்க அதை வாங்கிக்கங்க. அந்த கர்மாவை எப்படி வாங்கணும், அந்த எண்ணெய் பதிவை எப்படி வாங்கணும்னு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி வாங்குவான். அதுக்காகத்தான் ஒரு துறவியை கண்டால் வணங்கணும், ஒரு துறவியை கண்டால் உணவு அளிக்கணும். பழைய உணவை கொண்டாந்து ஊற்றக்கூடாது. இப்ப துறவியே பார்க்க முடியல, அது வேற. ஆனால் அந்த துறவியை கண்டு ஒரு வேலை செய்யறது எல்லாமே அவர் என்னன்னா வாங்குறவர். அவர் பேர் பிச்சை எடுக்கிறவர் கிடையாது, அவர் வாங்குறவர். என்ன வாங்குறாருன்னா உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் வாங்குறவர் அவர். அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க. அதனாலதான் ஒரு நல்ல சிவன் அடியார்களை என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்து சாமி சாப்பிடுங்க. அவர் ஒருவேளை சாப்பிட்டாருன்னா 100 ஆண்டுகள் பஞ்சமில்லாத உன் வீட்டுல சாப்பாடு விளையும். சாப்பாடே விளையும். ஒரு படி கை அரிசி இப்படி எடுத்து போட்டோன்னா 3 படி கை அரிசி சாப்பாடா வரும். ஒரு துறவி உட்கார்ந்து சாப்பிட்றானா என்ன எதை செய்யறானோ அது அங்க மாறும். அதுக்காக தான் குருநாதர் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டறியாம யார் வீட்டிலையும் போய் சாப்பிட்றாதரா, கையை நினைச்சிடாதரா, வாக்கு கொடுத்துடாதரா, ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கொடுத்துடாதரா, கொஞ்சம் கவனமா கண்டறிஞ்சு வேலை செய்யடா. உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்காக ஒன்று செஞ்சு விட்டுறாதடா. நீ போனா நானும் வரணும். அதனால பார்த்து செய் வேண்டாங்கள கவனிச்சு செய். 5% செய்யணுமா இல்ல 7% செய்யணுமான்னு கண்டறி. வந்துட்டாங்கிறதுக்காக சக்கரை பாக்க விளங்காத, அது விளங்குற விஷயம் இது இல்லை. அதுதான் ஞானம்ங்கிறது. ஞானத்துக்குள்ள இதுதான். ஏப்பா கண்ணை முடிக்கிறாங்க, ஏப்பா தவம் பண்றாங்க, ஏப்பா காவி வெட்டி கட்டிக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயம்தான். உடல் முடியலைன்னா ஸ்கேன் எடுக்கக்கூடாது, உட்கார்ந்த இடத்துல கண்டறியணும். கண்ணை மூடிட்டு தவத்தில் எங்கடா ப்ராப்ளம், எதுனால நடக்குது, கிரகத்துல ராகுனால நடந்துருச்சா, சுக்கிரனால நடந்துருச்சா, புதன்னால நடந்துருச்சா, எண்ணத்தினால இந்த உடல் பலவீனமானுச்சு அப்படிங்கிறத ஒருத்தன் உட்கார்ந்து தியானத்தில் கண்டறிகிறான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன செய்து கொள்ளணும்னு நினைக்கிறான். இந்த ராமகிருஷ்ணருக்கு ஒரு உடல்ல ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அவர் எந்த வைத்தியமும் எடுக்காம இருந்தார். ஏன் எடுக்கலன்னா கண்டறிஞ்சிட்டாரு. அந்த பாதிப்பு இந்த உடலுக்கு தான், இந்த உடல் இதை சந்திக்கணும். இதை போய் நான் போய் எதுவும் வேற எதுவும் பண்ணக்கூடாது. பண்ற உரிமை எனக்கு இறைவன் வழங்கப்படவில்லை. அப்ப என்ன ஆயிடுச்சாங்க, அலட்டிக்கிறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. இப்ப நீங்க நோய் வந்தா அழுகுறீங்க, புலம்புறீங்க. இப்ப அவரு புலம்புல,
அதை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்னா கண்டறிஞ்சிட்டார். அப்ப என்ன கண்டறிஞ்சார்னா, இறைவா நீ கொடுத்த சக்தியை நான் கொண்டாடினவா, உன் சக்தியால தானே என்ன வணங்குறாங்க, நீ கொடுத்த நோயையும் சக்தியாக நான் ஏற்றுக்கொண்டேன், அதையும் நான் வச்சுக்கிட்டேன். நீ கொடுத்தது தான் அது, என் தேவி காளியே கொடுத்தது, அந்த பொக்கிஷத்தை நான் வச்சுக்கிட்டேன், என்கிட்டே இருக்கட்டும். அதை பத்திரமாக, அந்த கேன்சர் நோயை நான் பத்திரமாக வச்சு கொண்டு போகிறேன். அப்ப எவ்வளவு பெரிய ஞானியோடைய தியாகம், உண்மைத்தன்மை, கண்டறிய தன்மையா இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. கண்டறிய பலன் இல்லாதனாலதான் நாம அழுகிறோம். ஒரு குழந்தைக்கு ஏதாவது சின்னது நடக்கும் போதே கோயிலை நோக்கி ஓடுறோம், சாமியை நோக்கி ஓடுறோம், தெரிஞ்சவங்களை நோக்கி ஓடுறோம், ஏதாவது பதறோம், ஏதாவது ஒன்று ஆயிடக்கூடாது. என்ன கூட நீ எடுத்துக்க, வாழ்ற பிள்ளை, அந்த பிள்ளைய ஏதாவது பண்ணிடாதன்னு நினைக்கிறோம். ஆனா கண்டறியும் திறன் இருந்தா புலம்ப மாட்டோம். அவன் பொழைச்சுக்கோண்டா போடா. இது அவசியம் வேணும். இப்ப பிரச்சனைக்கெல்லாம் எங்க தீர்வு இருக்குன்னா, அந்த கண்டறியும் திறனை யாருமே மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை நிறைய ஞானிகள் பார்த்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க வேற இடத்துக்கு நோக்கி போயிட்டீங்க. இதுதான் விஷயம். சாமியார் வந்தாரு, சக்கரை பொங்கல் கொடுத்தாரு, மாம்பழம் கொடுத்தாரு, பூ கொடுத்தாரு, ஆசீர்வாதம் பண்ணாரு அப்படின்னு ஓடி போயிடுறீங்க. இதுதான் நடக்குது காலங்காலமா. இதை நீங்க கண்டறிஞ்சிட்டீங்கன்னா, சாமியாருக்கு சக்கரை பொங்கல் மாம்பழம் கொடுக்குற வேலை இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறது தான் அது. அதுதான் உயர்ந்த ஞானம்ங்கிறது. தன்னை அர்ப்பணித்து, தன் உடலை அர்ப்பணித்து, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து, எல்லாத்தையும் விட்டுட்டு காடு மலைகளில் உட்கார்ந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை அடைந்து வெளியில ஏன் வர்றாருன்னா, மக்களுக்கு ஏதாவது செய்யறதுக்காக வர்றாரு. அவர் குழு கட்டுறதுக்காக வரல. நீங்க அவர் வந்தோன்னே என்ன பண்றீங்க, 3 மாசமா குழு கட்டலன்றீங்க. அவர் வாழ்க்கை முழுக்க உனக்கு கடனே இல்லாம ஆக்கி விடணும்னு வந்திருக்கிறாரு. 3 மாசம் அவர் இந்த ஆப்பர்ல வர்றவர் இல்லை. இதெல்லாம் உணர்ந்து நம்ம செஞ்சா ஒரு நல்ல வடிவத்துக்குள்ள இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கு. இப்ப இத உங்களுக்குள்ள எப்படி செலுத்தணும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட பேசுறேன். நிறைய பேருக்கு எப்படி செலுத்தணும்னு தெரியாது. இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் மாற மாட்டாங்கம்பாங்கல்ல. ஒரு ஞானி எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி செலுத்தணும் இந்த வார்த்தைன்னு தெரியும்.